வணக்கம். 55வது மந்திர வார்த்தை மெமரி ஸ்கில்ஸ். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைவாற்றல் மிக மிக முக்கியம். அந்த நினைவாற்றல் 2 வகைப்படும். ஒன்று நோக்கல் நினைவு, அப்சர்வேஷனல் மெமரி. இன்னொன்று நெட்டுரு நினைவு, ரூட் மெமரி. பொருட்கள், நிகழ்ச்சிகள் போன்றவற்றை பற்றிய நினைவாற்றல் நோக்கல் நினைவு எனப்படும். வாய்ப்பாடு, செய்யுள் போன்றவற்றை திரும்ப திரும்ப படித்து மனதில் இருத்துவது நெட்டுரு நினைவு எனப்படும். உதாரணமாக, பள்ளி மாணவர்களை எடுத்துக்கொண்டால் பிராக்டிக்கல் என்று சொல்லப்படும் செயல்முறை பயிற்சி வகுப்புகளை நோக்கல் நினைவாக கூறலாம். நாமே செய்து பார்த்து அதன் மூலம் கற்றுக்கொள்வது. தியரி என்று சொல்லப்படும் வகுப்பறை பாடங்களை நெட்டுரு நினைவாக கருதலாம். நினைவாற்றலை வளர்த்து கொள்ள நீங்கள் 3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மனத்திருத்தல், மீட்டுக்கொணர்தல், மீட்டறிதல். மனத்திருத்தல், ரிட்டென்ஷன். நாம் கற்ற விஷயங்களை மீண்டும் தேவைப்படும் போது மீட்டு கொண்டு வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் மனத்தில் இருத்தி வைக்கப்படுவதே மனத்திருத்தல் ஆகும். தண்ணீரில், உலோகத்தில் மின்சாரம் பாயும், மரக்கட்டையில், ரப்பரில் பாயாது என்று நாம் கற்ற விஷயத்தை மனதில் இருத்தி வைத்தால் தானே பின்னர் மின்சார கருவிகளை பழுது பார்க்கும் போது பயன்படுத்தும் போதும் அந்த அறிவு நமக்கு உதவும். மீட்டுக்கொணர்தல், ரீகாலிங். மீட்டுக்கொணர்தல் என்பது நமது அன்றாட வாழ்க்கையிலும் ஞாபக சக்தி நிலைகளிலும் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. நினைவில் பதிவாகியுள்ள ஒரு விஷயத்தை தேவைப்படும் போது மீட்டு கொண்டு வருவதுதான் மீட்டுக்கொணர்தல் எனப்படும். உதாரணமாக, ஒரு பொருளை வீட்டில் ஒரு இடத்தில் வைத்திருப்போம். அந்த பொருள் நமக்கு தேவைப்படும் போது அதனை எங்கே வைத்தோம் என்று ஞாபகம் இருந்தால்தானே அதனை எடுத்து பயன்படுத்த முடியும். ஐயோ, அது எனக்கு நன்றாக தெரியும், மனதிற்குள்ளேயே இருக்கிறது, ஆனால் நினைவுக்கு வரவில்லையே என்று பலர் கூறுவதை கேட்டிருக்கிறோம். நமக்கே அது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் மனதில் இருத்திய ஒன்றை நினைவிலிருந்து மீட்டு பயன்படுத்திக் கொள்வதற்கு மீட்டுக்கொணர்தல் என்று பெயர். இந்த மீட்டுக்கொணர்தல் இருந்தால்தான் தேர்வுகளை திறம்பட எழுத முடியும். முறையான பயிற்சி இருந்தால் இதனை எளிதாக சாதிக்கலாம். மீட்டறிதல், ரெகக்னிஷன். ஒரு பொருளையோ, இடத்தையோ, மனிதர்களையோ நாம் பார்க்க, சந்திக்க நேர்கிறது. அதனை அடுத்த முறை நேரிலோ புகைப்படத்திலோ பார்க்கும்போது, ஆம், இந்த இடம், இந்த மனிதர் என்று அறிந்து அடையாளம் கண்டுகொள்கிறோமே, அதுதான் மீட்டறிதல். தாஜ்மஹாலை ஒரு முறை நேரிலோ புகைப்படத்திலோ பார்த்து இதுதான் தாஜ்மஹால் என்று மனதிற்குள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் மீண்டும் எங்காவது புகைப்படங்களில் பார்க்கும்போது அதுதான் தாஜ்மஹால் என்று மனதிற்கு அடையாளம் தெரிகிறதல்லவா? ஒரு பெரிய நகரத்தின் நடுவே தெருக்களில் மாட்டிக்கொண்டு விட்டோம். எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அப்போது ஏற்கனவே பார்த்த ஏதாவது ஒரு கட்டிடத்தை பார்த்தவுடனே, ஓ, இந்த தெருவில் தான் இருக்கிறோமா என்று அடையாளம் கண்டுகொள்ள முடிவதும் மீட்டறிதலின் உதவியினால் நடப்பதுதான். பாதைகள், இசை, மனிதர், கல்வி என்று வாழ்வில் பெரும்பான்மை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மீட்டறிதலினால்தான். நினைவாற்றலை சிறப்பாக வளர்த்து கொள்ள மேற்கண்ட ரிட்டென்ஷன், ரீகாலிங், ரெகக்னிஷன் ஆகிய மந்திர சொற்களை சிறப்பாக கடைபிடியுங்கள்.